ஜியோ டாப் அப் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஆமாங்க. இனிமே நீங்க டாப் அப் ரீசார்ஜ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. 10, 20 இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, போன இயர் நானே வீடியோ போட்டிருப்பேன். 11, 21 வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. 10, 20 வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய டேட்டா குடுத்துருந்தாங்க. நெறைய ஃப்ரீ மினிட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு டாப் அப்ன்னு சொல்லலாம். மத்த நெட்வொர்க்லாம் கம்பேர் பண்ண சொல்ல பெஸ்ட்டு டாப் அப். இப்போ 2021ல என்ன சொல்றேன்னா, 10, 20 வந்து ரீசார்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. 11, 21 ரீசார்ஜ் பண்ணுங்கன்றேன். ஏன்டா குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபுல்லாவே எல்லாம் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து 1ஆந்தேதியே போடலான்னு நினச்சேன். அப்படியே டைம் இழுத்துக்கிட்டே போய் கிட்டத்தட்ட இன்றைக்கி போடுற மாரி வந்துருச்சு. இது நிறைய பேர் எனக்கு கமெண்டே பண்ணியிருந்தாங்க. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேங்க, எனக்கு வரவே இல்லைங்க, என்னங்க ஆச்சு, என்ன எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போட முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டேன். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ மினிட்ஸ் ஜியோவில் ஃப்ரீ மினிட்ஸ் வந்திருக்கும். நம்ம சேனல்லே வீடியோ போட்டுருவேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் அன்லிமிட்டட் கால்ஸ் நீங்கள் ஜியோலேருந்து அதர் நெட்வொர்க் வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் தான். நீங்கள் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி. இதுக்கு முன்னாடி ரூ. 10 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஜனவரி 2021க்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 1 GB டேட்டா தருவாங்க, ஃப்ரீ மினிட்ஸும் தருவாங்க. இப்போ 2021ல இருந்து நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு எப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, ரூ. 10 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் ரூ. 7 டாக் டைம் மட்டும் தான் வரும். ரூ. 7.47 டாக் டைம் மட்டும் தான் வரும். டேட்டாவும் வராது, ஃப்ரீ மினிட்ஸும் வராது. ஏன்னா அன்லிமிட்டட் ஆல் நெட்வொர்க்ஸுக்கு அன்லிமிட்டட் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ரூ. 10 பண்ணாலும் சரி, ரூ. 20 பண்ணாலும் சரி, 50, 100 இப்படி எவ்வளோ டாப் அப் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, வெறும் டாக் டைம் மட்டும் தான் வரும். இதை நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ரூ. 50 ரீசார்ஜ் பண்ணால் 5 GB வருமே, ரூ. 10 ரீசார்ஜ் பண்ணால் 10 GB வருமே, ஸோ ரூ. 100 ரீசார்ஜ் பண்ணால் 10 GB வருமேன்னு சொல்லிட்டு ஸோ தெரியாமல் யாரும் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. வெறும் டாக் டைம் மட்டும் தான் வரும். இதுக்கு பதில் அப்போது எனக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும். டெய்லி எனக்கு 1.5 GB வருது, இல்லை 1 GB பிளானில் இருக்கேன், இல்லை 2 GB பிளானில் இருக்கேன். எனக்கு டேட்டா காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு சிலருக்கு நிறைய டேட்டா டெய்லி டேட்டா வந்து பத்தாது, ஒரு சிலருக்கு டெய்லி டேட்டா போதுமானது. எனக்கு டெய்லி டேட்டா பத்தலை, எனக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன தான் எப்படி சொல்கிறது, பழைய மாதிரி இந்த பூஸ்டர் இருக்குல்ல, 11, 21, 51, 101 அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் 101 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 GB டேட்டா தருவாங்க. ஃப்ரீ மினிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. முன்னே ஃப்ரீ மினிட்ஸ் தந்துருந்தாங்க. இப்போ அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுத்ததுனால அவங்க ஃப்ரீ மினிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரூ. 101 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 12 GB டேட்டா தருவாங்க. ரூ. 51 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 6 GB டேட்டா. ரூ. 21 பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா தருவாங்க. ரூ. 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 MB தருவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ மினிட்ஸ் எதுவுமே வராது, டேட்டா வரும். ஓகேங்களா? டேட்டா வரும். அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலிடிட்டியோடு வரும். நான் வந்து எனக்கு வந்து ஜியோவில் வெறும் நெட்டு மட்டும் தாங்க வேணும், நெட்டு மட்டும் தான் வேணும், நான் வந்து எந்த பிளான்லேயும் இல்லை, எந்த ஒரு என்னோட பிளானை முடிஞ்சு போச்சு அப்படின்றவங்க இந்த 151, 201, 251 இது ரீசார்ஜ் பண்ணிங்க. உங்களுக்கு டேட்டா மட்டும் வரும். 151 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டி. 201னா 40 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டி. 251 வந்து 50 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டி. இது வந்து எனக்கு வந்து என் பிளானும் முடிஞ்சு போச்சு, பட் எனக்கு நெட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு. 11, 21ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டிலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளானில் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளானில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 11, 21 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து வரும். ஸோ இந்த 151லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டியும் வரும், நெட்டும் வரும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? 10, 20 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து வராது, வெறும் டாக் டைம் மட்டும்தான் வரும். எனக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா வேணுன்றவங்க 11, 21 டேட்டா 4G டேட்டா வச்சுருன்னு இருக்கும், அதை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளானும் முடிஞ்சிச்சு, எனக்கு வெறும் நெட்டு மட்டும் வேணுன்றவங்க 151, 201, 251 அதை ரீசார்ஜ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கேள்வி எனக்குமே இருந்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டாக் டைமை என்ன பண்ணுறது? ஓகேங்களா? என்கிட்டயும் பேலன்ஸ் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ₹29.89 ஆகுது பாருங்கள் என்னோடய பேலன்ஸு. ₹29 இருக்குது ஆல்ரெடி. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹29 நீங்கள் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த ₹11, ₹21 சொன்னேன்ல, அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே பாருங்கள், ₹21 எனக்கு நான் ரீசார்ஜ் பண்ண போனேன்னா இங்கேயே காட்டுது யூஸ் யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு இதோட அதிகமாக கூட இருக்கலாம். நீங்கள் ₹10 மேலே ₹11 இருந்தாலும் சரி, ₹21 இப்படி எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் 4G டேட்டா வவுச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தெரிஞ்சுங்க. ஒரு ₹30 இருக்குது, ₹30 இருக்குன்னா ₹21 பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ₹29 இருக்குது. ஸோ இதை வந்து நான் டேட்டா வவுச்சர் 4G என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டேட்டா பத்தலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பேலன்ஸை யூஸ் பண்ணியே இந்த ₹21 வவுச்சர் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ₹21 டேட்டா வவுச்சருக்கு பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு பே பண்ணணும் அப்படிலாம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ₹29 இருக்குது. ஸோ ₹29ல் ₹21 எடுத்துப்பாங்க, மீதி ₹8 அப்படியே இருக்கும். ₹8லாம் எதுவும் பண்ண முடியாது. மினிமம் ஒரு ₹11 அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ₹11 வவுச்சர் போட்டுக்கலாம். ₹21 வவுச்சர், ₹51 வவுச்சர், ₹51 வவுச்சர். இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
மேக்ஸிமம் இருந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரூ. 10 ரூ. 20 தெரியாமல் ரீசார்ஜ் பண்ணுறவங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.